ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, பொது காலத்தின் 2ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 10 முதல் 20. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தபோது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 23 தொடங்கி 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அன்றோ என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமான யூதர்களை சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைத்து அவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கியது நாம் அனைவரும் அறிந்ததே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலந்து நாட்டைச் சேர்ந்த ஐரின் சென்டவர் என்ற கத்தோலிக்க பெண்மணி வார்சா என்கின்ற இடத்தில் இருந்த சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டிருந்த 2500க்கு மேற்பட்ட யூத குழந்தைகளை ஒரு சில நல்ல ஜெர்மனி நாட்டு அதிகாரிகளின் உதவியோடு தப்புவித்தார். அவர்களை தப்புவித்தது மட்டுமல்லாமல் நல்ல கிறிஸ்துவ பெற்றோர்களிடம் அவர்களை ஒப்படைத்து அவர்களை வளர்த்தெடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். இது வெளியே தெரிய வந்தபோது 1942ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளானார். குழந்தைகளின் இருப்பிடம் பற்றிய கேள்விகளை கேட்டு அவரை துளைத்தெடுத்தார்கள்.
ஆனால் இறுதி வரை அவர் குழந்தைகளை பற்றிய எந்த குறிப்பையும் கொடுக்கவில்லை. இறுதியாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக ஐரீன் சென்றவரை சார்ந்தவர்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவரை தப்ப வைத்தனர். ஆனால் அரசு ஏடுகளில் அவர் கொல்லப்பட்டதாகவே எழுதப்பட்டது. 2006ஆம் ஆண்டு 94 வயதில் அவர் உயிரோடு இருந்தார். பிறருக்கு தொண்டு செய்வது என்பது ஒரு அற்புதமான காரியம். அதனால் தான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்கிற மனநிலையோடு தொண்டு செய்கிறவர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஐரீன் சென்றவர் ஒரு சிறு உதாரணமே. அன்பிற்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேய நூலாசிரியர் எவ்வாறு தொடக்க கால யூத கிறிஸ்தவர்கள் பிற இன மக்களுக்கு தொண்டு செய்தார்கள் என்பதையும், தொடர்ந்து தொண்டு செய்தாலும் அதில் எவ்வாறு அவர்களில் ஒரு தளர்ச்சி நிலை ஏற்பட்டது என்பதையும் எடுத்துரைக்கிறார். இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, உங்கள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் என்றும் எழுதுகிறார். இது தொண்டாற்றுவதில் யூத கிறிஸ்தவர்களும் இருந்த ஒரு தளர்ச்சி நிலையை எடுத்துரைக்கிறது. நமது வாழ்வில் கூட கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி பிறருக்கு தொண்டு செய்ய முயல்கின்றோம். எனினும் அவ்வப்போது பிறருக்கு தொண்டு செய்கிற போது அதற்கு ஏற்ற பிரதிபலனாக கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வராத போது கொஞ்சம் அவ்வப்போது மன தளர்ச்சி அடைகிறோம் என்பதும் உண்மை. இன்னும் இப்படிப்பட்ட மன தளர்ச்சியிலிருந்து வெளிவருவதற்கான 2 அறிவுரைகளை எபிரேய நூலாசிரியர் நமக்கு தருகிறார். முதலாவதாக, நாம் செய்கின்ற தொண்டை கடவுள் பார்க்கின்றார், அவருடைய கண்களிலிருந்து எதுவும் மறைவாக இருப்பதில்லை என்கின்ற மனநிலையை நம்மில் உருவாக்கிக் கொள்வது. கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் என்று எழுதுகின்றார். எனவே நாம் செய்யும் தொண்டு மனிதர்களால் மறக்கப்படலாம், ஆனால் கடவுளால் மறக்கப்படாது என்பதை மனதில் இருத்தி தொடர்ந்து உற்சாகமாக தொண்டாற்ற அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்கின்ற தொண்டுகளுக்கும் சேவைக்கும் பிரதிபலனாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நம்மிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால், கடவுளது ஆசீர்வாதத்தை பொருளாதார ரீதியாக மட்டுமே புரிந்து கொள்வது. பணமும் புகழும் வசதியும் தங்கள் வாழ்வில் நிரம்ப பெற்றவர்கள்தான் கடவுளது ஆசீர்வாதத்தை அதிகம் பெற்றவர்கள் என்று எண்ணுகின்றோம். கடவுளது ஆசீர்வாதத்தை நாம் வெறுமனே பொருளாதார ரீதியாக மட்டுமே புரிந்து கொள்வது சரியானதாக இருக்க முடியாது. வாழ்வின் துன்பங்களை சமநிலையோடு அணுகுகின்ற தன்மை, எச்சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பது, இருக்கின்றவற்றில் திருப்தியை அனுபவிப்பது, ஆழமான உறவை மேற்கொள்ளுகிற தன்மை போன்றவை கூட கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களே. தொண்டாற்றுவதில் ஏற்படக்கூடிய மன தளர்ச்சியை எதிர்கொள்வதற்கான 2வது மனநிலையாக எபிரேய நூலாசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற வழி, நல்ல முன்மாதிரிகளை நமது கண் முன்னே கொள்வது. இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேய நூலாசிரியர் ஆபிரகாமை முன்மாதிரியாக தருகிறார். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார் என்று எழுதுகிறார். ஆபிரகாம் எவ்வாறு விருந்தோம்பலில் தொண்டாற்றுவதில் சிறந்து விளங்கினார் என்பது நமக்கு தெரியும். இதற்குரிய பலன்களை அவர் உடனடியாக பெற்றுக்கொண்டது போல தெரியவில்லை. எனினும் கடவுள் தன் முயற்சிகளை கண்ணோக்குகின்றார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது. எனவேதான் அதற்குரிய பலனை பல மடங்காக வாழ்க்கையின் பின்பகுதியில் அவர் பெற்றுக்கொண்டார். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் கூட மனித குலத்திற்கு தொண்டாற்றிக் கொண்டிருப்போர் எண்ணற்றவர்கள். அவர்களை நம் மனக்கண் முன் கொண்டு செயல்படும் போது நமது சேவை வாழ்வும் தொய்வில்லாமல் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஜெபம். இறைவா, வாழ்வின் நிறைவையும் நிம்மதியையும் பிறருக்கு ஆற்றும் தொண்டிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன்.